ஸ்ரீமதி சேனல். ஸ்ரீமதி சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வரப்படை. அதுக்கு தேவையான பொருள் புழுக்க அரிசி 200 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம். மூணையும் நல்லா களைஞ்சி விட்டு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதை நல்லா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஊற வச்ச அரிசி பருப்பு, அது கூட தேவையான காரத்துக்கு தேவையான வரப்பு மிளகாய், சோம்பு 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் வெங்காயம், 1 கப் துருவிய தேங்காய், 1 கப் முருங்கைக்கீரை, இது மூணையும் இப்போ அடுப்பை லைட் ஃபார்மில் வச்சு எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆகிற டைமில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு கூட மிக்ஸ் பண்ணுற பொருள் அரிஞ்சு வச்ச வெங்காயம், அது கூட துருவிய தேங்காய், உருவி வச்ச முருங்கைக்கீரை, இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வடை மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. தண்ணி விடாமல் நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வடை நல்லா முறுமுறுப்பாக வரும். கை விடாமல் நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வடை நல்லா முறுமுறுப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அடை சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுங்க. டீ டைமில் கூட நீங்கள் நல்லா டீயோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் கூட ஒரு டிஃபனாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. ஹார்ட் பேஷண்ட்லாம் நல்லாவே சாப்பிட்லாம். இது எந்த ப்ராப்ளமும் வராது. இதுக்கு வடையை சின்ன சின்ன உருண்டையாக அடையை தட்டி போட்டு ஒரு தடவைக்கு 4-5 அடை கூட தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சே எடுங்க. அப்போ தான் வடை நல்லா உள்ளார மாவு நல்லா வெந்திருக்கும், இல்லைன்னா உள்ளார மாவாகவே இருக்கும். நீங்கள் முருங்கைக்கீரை, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். முருங்கைக்கீரைலாம் நான் போட்டிங்கன்னா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ மெதுவாக 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா திருப்பி போடுங்க. நல்லா வடை வெந்துடும்.
எண்ணெய் கொதிப்பு கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் வடை எடுங்க. அப்போ தான் வடை நல்லா வெந்ததாக இருக்கும், இல்லைன்னா மாவாகவே இருக்கும் வடை. இரண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பக்கமும் அடை நல்லா பொரிஞ்சதும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா அடை வெந்துருச்சு. இப்போ இன்னொரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொதிப்பு நின்னதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் அடை வந்து நல்லாயிருக்கும். அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.